ரொம்ப அழகா இந்த பாடலை பாடினார்கள். உலகத்திலேயே இனிமையான மொழி மழலை மொழி தான். உலகத்திலேயே இனிமையான இசையும் மழலை மொழி தான். அதனால இந்த குழந்தைகள் இருவரும் ரொம்ப அற்புதமாக பாடினார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொரு பாட்டும் ஒரு பிரசங்கம் தான் அப்படின்னு சொல்லி. ஆகவே ஒரு அருமையான பிரசங்கம் இந்த பாடலில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் குட்டையாகவும் கெட்டவனாகவும் இருந்த இந்த சகையை முடிவில் நல்ல சகையாக மாறி போனது நமக்கு ஒரு பாடம். ஒருவேளை நாம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற போது கெட்ட சகைவாக வந்திருந்தா, இந்த ஆராதனை விட்டு வெளியே போகும்போது நல்ல சகைவாக போக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆகவே இரட்டிப்பான இன்பம். மழலை மொழியில் குழந்தை மொழியில் பாடுவது ஒரு இன்பம், பாடல் ஒரு இன்பம். நமக்கு இரட்டிப்பான சுவையை வழங்கிய பிள்ளைகளுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை இனிமையானது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாட்டு பாடி தூங்க வைப்பாங்கன்னு சொல்லி. அதனால் இங்கே பாடல்கள் பாடிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் எல்லாம் தூங்கிடக்கூடாது, விழிப்பாக இருந்து கேட்கணும். ஏன்னா பாட்டு வந்து தூங்க வைக்கும். நான் எங்கள் பேத்தி ஏஞ்சல் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அதை தூங்க வைக்கிறதுக்காக நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச பாட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பாடி இப்படியே விளாத்திக்கிட்டு இருப்பேன். அது தூங்கிடும். பாபு படத்தில் வந்து சும்மா இருக்கு, எப்போ நக்கல் பண்ணுறதில்ல. பாபு போல ஒரு ஆளை உலகத்தில் பார்க்க முடியாது. அவர் வந்து ஒரு ஐயா ஏஞ்சலி நீங்கள் பாடுறத பாட்டுன்னு நினச்சிட்டு தூங்கிட்டா அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், அது பாட்டுன்னு தூங்கிச்சோ இல்லை பாய்ந்துக்கிட்டு தூங்கிட்டோ எப்படியோ தூங்கிடுச்சு, அது போதும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால பாடல் வந்து தூக்கத்தை வரவழைக்கும். ஒரு மது மாதிரி ஒரு மயக்கம் சக்தி அதுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் மயங்கி உறங்கி விடாமல் விழித்திருந்து இந்த பாடல்களை கேட்டு மகிழ்வதோடு ஆண்டவரையும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது துதியின் இசை பாடலுக்கு வந்து என்ன பெயர் என்று சொன்னால் ஹெல்லுவி, HELLUVI, ஹெல்லுவி. இது எப்போ பாடுவாங்க, ஆண்டவரை துதித்து பாடுவாங்கன்னா சாங் ஆஃப் பிரைஸ் ஆஃப்டர் த ஹார்வெஸ்ட், அறுவடைக்கு பிறகு பாடுகிற உற்சாகமாக பாடுகிற பாடல். இன்றைக்கு ஓய்நாள் பள்ளிக்கூடம் அறுவடை பற்றி தான் நம்ம அன்புக்குரிய தம்பி தாமஸ் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த பாடத்தை நடத்தி கொடுத்தார்கள். அறுவடை வைத்து நாம் படித்திருக்கிறோம். ஆக அறுவடைக்கு பின் உற்சாகமாய் பாடுகிற பாடல் அது. அதை வந்து அன்பான சகோதரர் கிஃப்ட் முன் வந்து பாடப்போகிறார்கள். உண்மையிலேயே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அவருடைய பெற்றோருக்கும் இந்த திருச்சபைக்கும் அவர் ஒரு கிஃப்ட். அதனால் கிஃப்ட் முன்னால் வந்து இந்த பாடலை வழங்குவார் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவமாக வாழும் தெய்வம், மனிதனாய் பூமியில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவனாகிடும் நல் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவமாக வாழும் தெய்வம். செங்கடலை பிளந்து பாதை அமைத்தீர், மறுவிய மக்களுக்கு மண்ணாளித்தீர், பகலினிலே மேக தரலாகி இருளில் ஸ்நேகநாதனாய் சீனாய் மாமலை மேலே நீதி பிரமாணங்கள் பகிர்ந்தீரே. செங்கடலை பிளந்து பாதை அமைத்தீர், மறுவிய மக்களுக்கு மண்ணாளித்தீர், பகலினிலே மேக தரலாகி இருளில் ஸ்நேகநாதனாய் சீனாய் மாமலை மேலே நீதி பிரமாணங்கள் பகிர்ந்தீரே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவமாக வாழும் தெய்வம். மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், கல்வாரியில் ஜீவன் பலி கொடுத்தீர், திருமணமும் திவ்ய போஜனமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்திடுவே. மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், கல்வாரியில் ஜீவன் பலி கொடுத்தீர், திருமணமும் திவ்ய போஜனமாய் இருவுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்திடவே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவமாக வாழும் தெய்வம், மனிதனாய் பூமியில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவனாகிடும் நல் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே.
அப்பா பிதாவே தெய்வமே உம் திரு ராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. நன்றி. இலக்கியத்திலே ஒன்று காட்சி இருக்கிறது. தமிழ் இலக்கியத்தில் ஒரு யானை ஒன்று திரைப்பயிரை வேய்வதற்காக திரைப்படத்திற்கு வந்தது. அந்த திரைப்படத்தின் மீது திரைப்படத்திலே ஒரு பரண் அமைத்து அதிலே ஒரு பெண் குருவிகளை விரட்டி கொண்டிருந்தார். அப்படி குருவிகளை விரட்டுகிற போது பாடுகிற பாட்டு ஒன்று இருக்கிறது. நான் அந்த பாட்டை பாட போறதில்லை. அதுக்கு ஆலோலம் ஆலோலம் என்று சொல்லி கவனில் கல்லை வைத்து குருவிகள் மீது எரிந்து விரட்டுவார். அப்படி அவள் பாடிக்கொண்டிருக்கிற போது திணைப்பயிரை மேய்வதற்காக வந்த அந்த யானை தான் வந்த வேலையை மறந்துவிட்டு அந்த பெண் பாடிய பாடலை கேட்டு உறங்கி போய்விட்டதாக ஒரு இலக்கிய காட்சி வருகிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், விலங்குகளை கூட இசை வசப்படுத்தும் என்பதனை காட்டுகிறது. பாம்பு மகிடி ஓசைக்கு படம் எடுத்து ஆடுகிறது. ஆகவே சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணு அதுக்கு பாம்பு அதெல்லாம் கேட்டுட்டு ஆடல, அது சும்மா ஆடுது போய் சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இசைக்கு பாம்பு மயங்கும் என்று சொல்லுவார்கள். அந்த பாம்பாட்டி ஒரு ராகம் ஊதுவான், அதற்கு பேர் புன்னாக வராளி ராகம் என்று பெயர். புன்னாக வராளி அந்த ராகத்தை பாம்புக்காக நம் தமிழ் பாம்பு ஆடுறதுக்காக ஒரு ராகத்தை நம்முடைய தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த ராகம் புன்னாக வராளி. ஆகவே அந்த பாம்பை கூட மயக்க வைக்கிற ஒரு சக்தி இசைக்கு இருக்கிறது. ஆகவே அருமையான பாடலை பாடிய சகோதரருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக அந்த துதி பாடலுடைய பெயர் என்னவென்று சொன்னால் ஹலால். HALLAL ஹலால். அப்ப எப்போது இதனை பாடுவார்கள் என்று சொன்னால் சாங் ஆஃப் பிரைஸ் ஆஃப்டர் த கேப்டிவிட்டி, அதாவது விடுதலை பெற்ற பிறகு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு, சிறை இருப்பிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு மகிழ்ச்சியின் ஆரவாரத்தில் பாடுகிற பாடலுக்கு ஹலால் என்று பெயர். ஆகவே இந்த இடத்துல ஒரு பாடலை பாடும்படி அன்பான சகோதரி ஞானமணி அவர்களை நான் கேட்டேன். தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்ட போது சங்கீதத்தை குறித்து பாடலை குறித்து பல்வேறு செய்திகளை அவர்கள் அடிக்கி தள்ளிட்டாங்க. ஒரு புக்கு எழுதணும், அவ்வளவு செய்திகள் அவர்கள் சொன்னார். அது ரொம்ப முக்கியமா ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, பிச்சைக்காரன் கூட சும்மா பிச்சை கேட்கறதோட பாட்டு பாடி காசு கேட்டா ரொம்ப கிடைக்கும்னு சொன்னாங்க. அது சரிதான், எனக்கு பட்டது. ஐயா ஐயான்னு ஒரு பாட்டை பண்ணோன்னா அம்மாவும் நீ அப்பாவும் நீ என்ன 10 பைசா போடுவாங்க. அதனால பிழைப்புக்கு வழி கூட அந்த பாட்டில் இருக்குது, பாடல் உண்டாக்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த பாடலை ஞானமணி சகோதரிகள் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். அவங்க 3 சகோதரிகளும் அருமையாக பாடக்கூடியவர்கள். திருவிதாங்கூர் சகோதரிகளும் ஒரு 3 பேர் இருந்தாங்க இந்த காலத்தில். திருவிதாங்கூர் சகோதரி லலிதா, பத்மினி, ராகினி. சினிமா துறையில திருவிதாங்கூர் சகோதரிகள் என்று பெயர். அந்த 3 சகோதரர்கள் மாதிரி இங்க ஞானமணி சகோதரர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது இந்த பாடலை பாடி ஆண்டவரை பயன்படுத்தும்.